கணவன் மனைவி இருவரும் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட உட்கார்ந்தார்கள். மனைவி கேட்டால், என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்கு, கேட்கவா? அதற்கு கணவன், இதென்ன புதுசா இருக்கு, பேசுறதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் கேட்குற, சரி கேளு என சிரிச்சான். இல்லை, ஒரு மாசமா சீக்கிரம் வீட்டுக்கு வர்றீங்க, அடிக்கடி வெளியிலலாம் கூட்டிட்டு போறீங்க, பொண்ணு கூட உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, திடீர்னு நம்ம மேல நெருக்கமா மாறிட்டீங்களே, அதான் என்று இழுத்தாள். ஒண்ணுமில்லையே, எப்பவும் போலத்தான் இருக்கேன். சும்மா மறைக்காதீங்க, உங்க முகரைய பார்த்தாலே தெரியுது. சின்ன வீடு எதுவும் செட் பண்ணிட்டீங்களா? அதை மறைக்கத்தான் இப்படி எங்களை கொஞ்சுறீங்களா? அவன் சிரித்தான். ஆனால் அதில் உயிர் இல்லை. மெதுவாய் சொன்னான், நீயே கேட்ப, சொல்லணும் தான் இருந்தேன் என கொஞ்சம் சீரியஸ் ஆனான். என்னங்க, ஏதும் பிரச்சனையா என்று படபடத்தாள். அவன் இல்லை என தலையாட்டியபடியே அவனது அலுவலக பையை திறந்தான். ஒரு டைரியை திறந்து ஒரு பேப்பரை எடுத்து நீட்டினான். என்னங்க இது? முதல்ல அதை படி என சொல்லிவிட்டு பின்னால் நகர்ந்து அமர்ந்தான். அவள் படிக்கத் தொடங்கினாள். அவன் கண்கள் கண்ணீரை சிந்த ஆரம்பித்தது. அன்புள்ள மகனுக்கு, கண்டிப்பா எப்பயாவது இந்த கடிதம் உன் கையில கிடைக்கும்னு நான் நம்புறேன். உங்க அப்பாவுக்கு மனைவியா, உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுறேன். ரொம்ப பெரிய கடிதம், பொறுமையாக படி. அவசர அவசரமா வேலை இருக்குன்னு பாதி படிச்சு மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத. உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வளர்ந்தாரு. அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. நான் வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சுக்கிட்டேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு. கல்யாணமான 1 வருஷம்தான் கனவு வாழ்க்கை. அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான். உங்க அப்பாவுக்கு காத்திருந்தேன். அவர் உருவாக்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிட்டு இருந்தார். நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு துணை. நாம தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. நீங்க வர்றதுக்கு காத்திருந்தேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் கதை கதையா சொல்லுவீங்க. அதுல பாதி பொய் இருக்கும். அதெல்லாம் உங்க கற்பனைன்னு நினைச்சு ரசிச்சேன். அப்புறம் நீங்க வளர்ந்தீங்க. அம்மாட்ட சொல்ல உங்களுக்கு எதுவுமே இல்லாம போச்சு. என் கூட பேசக்கூட நேரம் இல்லாம போச்சு. ஆனால் நான் மட்டும் காத்திருப்பேன் உங்க கூட பேச. நீங்கள் சாப்பிட்டு வரீங்களா, சாப்பிடாம வர்றீங்களான்னு பார்க்க காத்திருப்பேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங்கு, ஃப்ரெண்ட்ஸு, அரட்டைன்னு பிஸியாக இருப்பீங்க. இடையில் உங்கள் அப்பா உடம்பு முடியாமல் படுத்துட்டாரு. அவருக்கு டயத்துக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், பிசியோதெரப்பி பண்ணணும். காத்திருந்தேன். காத்துட்டு இருக்கிறதே என்னோட வாழ்க்கை ஆயிடுச்சு பாத்தியா? அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்போ அவ எப்படி இருக்கான்னு கூட அவளா முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்கே அவ காத்துட்டு இருக்கா ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம். அப்பா தொழில் எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட. நீ கடைசி 5 வருஷத்துல அம்மாட்ட பேசுனதை கொஞ்சம் யோசியேன். சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டாச்சா, ஊசி போட்டாச்சா, இவ்வளோதான். உங்க அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தாரு. நான் காத்துட்டு இருந்தேன். கடைசி காலத்தில் எதுவும் இல்லாம இருந்தாரு. ஆனா மாத்திரைக்கு காத்துட்டு இருந்தாரு. என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படிச்சாரு, புக்கு படிச்சாரு, தூங்குனாரு. ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசல. பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயமில்லை, அனுபவமும் இல்லை. இப்படித்தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நான் என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்க நிறைய அம்மாக்களை பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்ணிலும் எனக்கு தெரிகிறது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான். உன்னை மாதிரி பசங்க அவங்க மனைவிகளை கூட்டிட்டு வர்றத பார்ப்பேன். அதுல இன்னைக்கே வாழ்ந்துடணும், அடுத்த 6 நாள் இவன் கூட பேசக்கூட முடியாதே என்ற ஒரு வேகம் இருக்கிறத பார்த்தேன். இன்னைக்கு 1 நாள் தானேன்னு பிள்ளைங்க கேட்ட எல்லாம் செய்கிற அப்பாக்களை பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சது. உங்களுக்கும் 1 நாள் தானே அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துடுச்சு. இதெல்லாம் ஏன் இப்ப சொல்றேன்னு கேட்குறியா? என் காலத்தில் இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனால் நீ அடுத்த ஜெனரேஷன், கொஞ்சம் யோசிப்பல்ல, அதான் உன்கிட்ட சொல்றேன். நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல, சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அதனால தான் இப்ப சொல்றேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்க அப்பா மேல இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனால் அதை அவ வெளிக்காட்டும் போது உங்க அப்பா கட்டில நகர முடியாம இருந்தாரு. அவர்தான் அப்பான்னு அவ காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸி.
அப்பா கூட அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எந்த ஆசையும் அவளுக்கு நிறைவேறலை. அப்பா கடைசி காலத்தில் சும்மா இருந்தபோது அவர் பேசினது அவ கேட்க முடியல. ஏன்னா அவ வேறு வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கைய? நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்துடாத. உன் மனைவிய அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத. இன்னைக்கு 3 வேளை சாப்பிட சம்பாதிச்சுட்ட, நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லப்போனா நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழிச்சு செலவழிக்க போறதுக்குத்தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வா, பொண்டாட்டிக்கிட்ட பிள்ளைங்க கிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா? செய்வேன்னு நம்புறேன். ஏன்னா என்கிட்ட நல்லா பேசின பையன்தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுட்டவா போற? கடிதத்தை படித்து முடித்தாள் மனைவி. அவள் முகம் ஒருவித பரபரப்பில் இருந்தது. நிமிர்ந்து அவனை பார்த்தாள். 2 மிகப்பெரிய பல்லூடா ஐஸ்கிரீம் வந்திருந்தது. அவள் மெதுவாய் தன் அலைபேசியில் இருந்து அவள் அம்மாவிற்கு போன் செய்தாள். நான் தான்மா. ஏன் சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்ற? அப்பா என்ன செய்றாரு என பேசத் தொடங்கினாள். ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாய் உருகத் தொடங்கியது. அவன் சிரித்தபடி சாப்பிடத் தொடங்கினான். இனிமே அப்படித்தான். இனி யாரும் அங்கே அன்புக்காக காத்திருக்க அவசியமில்லை.